இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிம் தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிம் நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட நல்ல சமாரியனுடைய ஓமையை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். அதில் வருகிற ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை உண்டு பண்ண கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்ம இந்த பிரதானமான ஒரு கதாபாத்திரத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவர் தான் யார்? லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33வது வசனமும் 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். 33வது வசனம், பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். யோசித்து பாருங்க, இவர்தான் இந்த ஓமையினுடைய பிரதானமான ஒரு கதாபாத்திரம். யார் இந்த சமாரியன்? இந்த இடத்துல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இதில் சொல்லப்பட்ட மற்ற எல்லா கதாபாத்திரங்களுமே அவர்கள் யூதருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள், யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சமாரியன் மாத்திரம் அவன் வேறு மனிதனாய் கூட காணப்படுகிறான். அதிலும் விசேஷமாக இந்த சமாரியன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்டதான ஒரு சூழ்நிலை, தாழ்த்தப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறதான ஒரு மனிதன் தான் இந்த சமாரியன். ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்டதான இந்த சமாரியனை தான் அந்த இடத்துல பிரதானமாய் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மற்ற ஆசாரியனும் லேவியனும் வேற ஏதோ மற்ற யூதர்களை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. பிரதானமான இடத்துல இருக்கிறதான ஆசாரியனை குறித்தும் லேவியனை குறித்தும் கர்த்தர் சுட்டிக்காட்டி இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் பக்கமாய் விலகி போகிறார்கள். ஆனால் இந்த சமாரியனோ என்ன செய்கிறான்? அவன் வருகிறான், இந்த மனிதனை பார்க்கிறான். ஒருவேளை இந்த யூதன் என்ன செய்வான்? இந்த சமாரியனை பார்த்து அவன் மிகவும் தாழ்த்தப்பட்டவனா இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஆனால் இந்த சமாரியன் அப்படி நினைக்கவில்லை. அந்த மனிதனை பார்த்து வசனம் சொல்கிறது, அவன் இவனை பார்த்து மனதுருகுகிறான். அந்த மனதுருக்கம் எப்படி இவனுக்குள்ளாக வந்தது? இயேசுவின் அன்பு இந்த சமாரியனை இடைக்கட்டியது நிமித்தமாக, இந்த சமாரியனுக்குள்ளாக ஆட்கொண்டது நிமித்தமாக இந்த மனிதனை பார்த்து இந்த சமாரியன் மனதுருகுகிறதை நாம் பார்க்கிறோம். அவனை பார்த்து மனதுருகி, அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, அவனை கண்டு அவனை பார்த்து மனதுருகி அவன் கிட்டே வருகிறான். மற்ற எல்லாரும் பக்கமாய் வந்து விலகி போனார்கள். ஆனால் இப்போது இந்த சமாரியனோ அவனோடு கூட அவன் அருகில் வருகிறான். தேவை உள்ளவர்களை சந்திக்கும்படியாக இந்த சமாரியன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தேவையில் இருப்பவர்கள் இன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு இயேசு தேவைப்படுகிறார். அந்த தேவையை சந்திப்பதற்காக இந்த சமாரியன் கிட்ட போகிறான். ஒரு அவனுடைய சூழலை எப்படியாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த இடம் முழுவதுமே கள்ளரால் அகப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இந்த மனிதனும் கள்ளன் தானோ இல்லை என்கிறதான ஒரு எண்ணம் இந்த சமாரியனுக்குள்ளாக வந்திருக்கும். ஆனாலும் கூட அவன் விலகி போகாமல் அவன் கிட்டே வருகிறான், அவன் அருகே வருகிறான். அவன் கிட்ட வந்து எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து, அப்படி என்றால் என்ன? இவன் தனக்காக வைத்திருந்த காரியங்களை அவனுக்கு கொடுக்கிறான். இவன் தன்னுடைய சுய லாபத்தை இவன் தேடவில்லை, தன்னுடைய காரியங்களை மாத்திரம் தேடவில்லை. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், தனக்கு இருக்கிற காரியங்களை அவன் பிரயாணத்துல கொண்டு வரும் பயன்படுத்தும்படியாக கொண்டு வந்திருந்த இந்த எண்ணெயையும் திராட்சரசத்தையும் அவனுக்கு வார்த்து அவனுடைய காயங்களை அவன் கட்டுகிறான். அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி தன்னுடைய வாகனத்தையே அவனுக்கு கொடுத்து சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கிறார். எல்லா செலவுகளையும் பாருங்க, அவன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து இதை செய்யவில்லை. அவனிடத்தில் இருந்தது ஒரே ஒரு மனதுருக்கம். இவன் அவனுடைய காயங்களை கட்டுகிறவனாய் கூட காணப்படுகிறான். அவனை காயப்படுத்தாதவனாய் கூட இருக்கிறான். யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகிறவர்களாய் இருக்கிறோமா, இல்ல மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய செயல்களால் மற்றவர்கள் காயப்படுகிறார்களா, இல்ல அவருடைய காயங்கள் கட்டப்பட்டதா இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட இந்த சமாரியன் இப்படிப்பட்டதான ஒரு மேலான காரியங்களை, இப்படிப்பட்டதான ஒரு மேலான பரிசுத்தமான காரியங்களை இந்த சமாரியன் செய்கிறத
இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போன்றதான ஒரு சூழ்நிலை நமக்கும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த சமாரியனுடைய வாழ்க்கையும் நாம் இந்த மத்திய 25 சொல்லப்பட்டதான ஊமையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த சமாரியன் எந்த பக்கத்துல நிற்பார்? 2 விதமான கூட்டத்தாரை கர்த்தர் கடைசி நாள்ல பிரிக்கிறார். வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள். இந்த சமாரியன் எந்த பக்கத்துல நிற்கிறான்? வலது பக்கத்து வேத வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். 33வது வசனத்துல செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 34வது வசனம், அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்து நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாய் கண்டோம் என்று சொல்லி அவர்களுக்கே தெரியவில்லை. அவர்கள் எதை என்னென்று சொன்னால் அவர்கள் எதை எதிர்பார்த்து செய்யவில்லை. அவர்கள் தற்செயலாய் செய்த காரியம் இப்போது அவருடைய வாழ்க்கையில நன்மையாய் முடிந்தது. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிறியரில் நீங்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்ததாக ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை, இந்த சம்பவம் இந்த சமாரியனுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறோமா? எத்தனை பேரை காயம் கட்டுறவர்களா இருக்கிறோம்? இல்ல எத்தனை பேருடைய காயத்தை நாம் ஆற்றுகிறவர்களா இருக்கிறோம்? எத்தனை பேருடைய காயம் நம்மால் கட்டப்பட்டிருக்கு? நம்முடைய வாயின் வார்த்தைகளால் உண்மையாகவே மற்றவர்களை தேற்றுகிறோமா? இல்லை மற்றவர்களை தூற்றுகிறோமா? மற்றவர்களை காயம் கட்டுகிறோமா? இல்லை காயப்படுத்துகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, எல்லாரோடும் அற்பமா எண்ணப்பட்ட சமாரியன் இன்னைக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறானே. ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளை கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு மன்னாவை கொடுக்கிறா. ஆனா அதை நம்ம பயன்படுத்தாதபடிக்கு நம்மை நாமே ஏதோ ஒரு காரியத்துல நம்ம அடைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி நாம் வாழாதபடிக்கு உண்மையும் உத்தமமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமென்றால் மற்ற மனிதர்களை எல்லாரையும் சமமாக நேசித்து எல்லா மனிதர்களுக்கும் ஏற்ற ஒரு அன்பை நமக்கு பாராட்டி அவர்களுக்கு தேவைகளை சந்தித்து ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக நாம் செயல்பட வேண்டும். இன்னைக்கு ஐக்கியமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஐக்கியமான சங்கங்கள்ல நம்ம இருக்கிறோம். ஆனா உண்மையாகவே நமக்குள்ளாக ஐக்கியங்கள் இருக்கிறதா யோசித்து பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஜபத்துல ஒருவர் நடத்தி ஐக்கியமாக வாழும் போதுதான் உண்மையான ஆண்டவருடைய பரிசுத்த ராஜ்யம் கட்டப்படும். அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த சமாரியனை போல நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்களுக்கு கிருபை நிறைந்த பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசி சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த சமாரியனை போல உண்மையாய் பரிசுத்த வாழ்க்கை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, அப்பா, உங்களுடைய இந்த சமாரியனோட வாழ்க்கையில எதையும் எதிர்பாராதபடிக்கு ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய அன்பை மற்றவர்களுக்கு கொடுத்தது போல நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு உடைய அன்பை பிரகாசிக்கிறவர்களாய் பிரதிபலிக்கிறவர்களாய் எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா, உங்களுடைய அன்பின் பாதத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு நாங்களும் கூட ஐக்கியமாய் நடக்க ஆண்டவரே உங்களுடைய ஐக்கியத்துல நடக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை எடுக்கிறோம். இப்ப ரமேஷ் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் சுபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.